புடவை பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளால் கூட்டு குடும்பம் வாழும் பல வண்ணங்களால் எங்கும் கோலங்களே சேரும் சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வும் இதுதானோ நம் கண் முன்னே தெரிகின்ற வைகுந்தமோ. பட்டுப்பூச்சி தியாகத்தால் பட்டு புடவை பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளாய் கூட்டு குடும்பம் வாழும் பல வண்ணங்களால் எங்கும் கோலங்களே சேரும் சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வும் இதுதானோ நம் கண் முன்னே தெரிகின்ற வைகுந்தமோ. இழையாய் நூல்கள் சேர்ந்தால் குறைப்பட்டாகும். அலை அலையாய் உறவுகள் சேர்ந்தால் அன்பின் நூற்றாகும். வீட்டின் கூரைகள் நாளை கோபுரங்கள். அன்பின் வானத்திலே இல்லை எல்லைகளே. அதில் நீந்தி நீந்தி அன்பின் எல்லை தேடி ஒரு கடவுள் நாமும் காண்போம். அந்த கடவுள் கொண்டு அதில் காதல் கலந்து இந்த உலகை நாமும் வெல்வோம். சரிரே சரி அழகிய பட்டுப்பூச்சியின் தியாகத்தால் பட்டு புடவை பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளால் கூட்டு குடும்பம் வாழும் பல வண்ணங்களால் எங்கும் கோலங்களே சேரும் சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வும் இதுதானோ நம் கண் முன்னே தெரிகின்ற வைகுந்தமோ. ஏய் உமா, என்ன Dress எல்லாம் கலக்கலா இருக்கு? அதுவா, இது எங்க அண்ணி எடுத்து கொடுத்த Dress. ஏய் Dress டிசைன் பயங்கரமா இருக்குடி. ஓ அண்ணி செலக்ஷன் சூப்பர். எங்க அண்ணி எது செலக்ட் பண்ணாலும் சூப்பரா தான் இருக்கும். அப்ப அவங்கள செலக்ட் பண்ண உங்க அண்ணனுக்கு தான் ஷபாஷ் போடணும்டி. ஏய் கரெக்ட் ரீ. எங்க அண்ணியோட இருக்கும்போது செம ஜாலியா இருக்கும் எங்க அம்மா கூட இருக்கிறத விட. உன்ன மாதிரி சில பேருக்கு தான் அண்ணி மாமியார்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. கரெக்ட் ரீ. எங்க கெமிஸ்ட்ரியை விட எங்க அம்மா அண்ணி கெமிஸ்ட்ரி தான் அல்லும். நானே அவங்கள பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன்னா பாத்துக்கோயேன். வாவ், அப்ப உங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரணும்டி. கண்டிப்பா நானே உன்னை இன்வைட் பண்றதுக்கு ஒரு நேரம் வரும். நீ என்ன சொல்ற? எங்க ரெண்டாவது அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். அப்படியா? பொண்ணு பேர் கூட பானுமதி. எப்ப கல்யாணம்? டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. டேட் ஃபிக்ஸ் பண்ண உடனே உன்னை கூப்பிடுறேன். கண்டிப்பா சொல்லுடி. கண்டிப்பா. ஏய் கவி, சித்ரா. ஹாய். நீங்க இங்க தான் இருக்கீங்களா? நாங்க ரொம்ப நேரமா இங்க தான் இருக்கிறோம். நீ தான் எங்களை கவனிக்கல. ஏய் சாரிடி, உமா கூட பேசிட்டு வந்ததுல உங்களை கவனிக்கலடி. பரவாயில்ல பரவாயில்ல, இப்பயாச்சும் உனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு. ஏய் சோபனா, எங்க அண்ணியோட போட்டோ பாக்குறியா? ஏய் வச்சிருக்கியா? ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு. ஏய் ரொம்ப அழகா இருக்காங்கடி. போட்டோல கிளாரிட்டியா தெரியல, பட் நேர்ல செம அழகா இருப்பாங்க. ஆமாடி, சூப்பர். ஏய் கவி, இங்க பாரு, இதுதான் நம்ம உமா வீட்டுக்கு வர போற ரெண்டாவது அண்ணியா. எவ்வளவு கியூட்டா இருக்காங்க பாரு. ஏய் கண்டவங்க போட்டோலாம்
பார்க்கணும். ஏய் கவி என்ன பண்ற? ஏய் எவ்வளவு திமிரு உனக்கு? எதுக்கு போட்டோ கீழே தூக்கி போட்ட? அப்படிதான் பண்ணுவோம். முடிஞ்சா உங்க அண்ணி வந்தாலும் அவங்களையும் தூக்கி வீசுவோம். என்ன வாய் ரொம்ப நீளுது? ஏன் உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? வேணாம், பஸ் ஸ்டாப் ஆச்சேன்னு பாக்குறேன். இல்லனா என்ன பண்ணுவ? எங்க வீட்டு சொத்துல உங்க குடும்பம் மொத்தமா உட்கார்ந்து சாப்பிடுறீங்களே, வெக்கமா இல்ல? ஏய் யார்கிட்ட யார் காசை பத்தி பேசுற? அவ கரெக்டா தானே சொல்றா. எங்களுக்கு அக்கான்ற பேர்ல ஒரு சனி உங்க வீட்ல வந்து இருக்கு. அவளோட காசுல தானே நீங்க சாப்பிடுறீங்க. ஏய் எங்க குடும்ப பாரம்பரியம் பத்தி உனக்கு தெரியுமா? எங்களுக்கு என்ன பரம்பரை சொத்து இருக்குன்னு தெரியுமா? மத்தவங்க காசுக்கு அலையறதுக்கு உங்களை மாதிரி நாங்க கிடையாது. ஒழுங்கு மரியாதையா வாய் அடக்கி பேசு, இல்ல நடக்கிறதே வேற. ஏன் என்ன பண்ணுவ? ஏதாவது பண்ணி தான் பாரு. நீ என்ன பாத்துடலாமா? ஏய் கொஞ்சம் அமைதியா இருங்கடி. உமா அமைதியா இருமா. ஏய் எல்லாம் உன்னால வந்ததுரி. உன்கிட்ட தானே போட்டோ கொடுத்தேன். நீ ஏன் கண்ட கழுதங்கிட்ட போட்டோ காட்டுற? ஏய் யார்டி கண்ட கழுத? என்ன பிக் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டணுமா? அதான் நிக்கிறீங்களே. உன்னே இவளையும் பார்த்து தான் கழுதுன்னு சொன்னேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நான் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியது இருக்கும். ஏய் போடி, உன்னால ஆனதை போய் பாத்துக்கோ. ஏய் உமா வா வா போலாம். நில்லடி, என்னன்னு பாத்துட்டு போலாம். என்ன பண்ணுவாங்கன்னு பாக்கலாம். ஏய் பண்ணுவ என்ன சொல்லி போலாம். அடிச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். வாடி போலாம். அடிச்சிருக்கணும்டி அவளை. வராமல போயிடு வா. வரும்போது பாத்துக்கலாம் அவளை. ஹஸ்பண்ட் கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்கணும். சொல்ல போனா நீ இப்ப ஒரு ஃப்ரெண்டை தான் செலக்ட் பண்ண போற. லவ்வோ அரேஞ்சோ கல்யாணம் பண்றதுன்னு முடிவாயிடுச்சு. நமக்கு வர பார்ட்னர் நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பானான்னு யோசிக்கணும். இங்க பாரு, ரொம்ப படிச்சவன் டேஞ்சர். நமக்கு தான் எல்லாமே தெரியும்னு ஓவரா சீன் போடுவான். லாரி பிசினஸ் பண்ணாலும் சரி, சாரி பிசினஸ் பண்ணாலும் சரி, மாசமான துட்டு வருதான் பாரு. ஏண்டி அவன் டவுன்ல இருந்தா தாண்டி நீ வாழ்க்கையில அப்பல இருக்கலாம். இங்க பாரு, இந்த லைஃப் இருக்கே அது ஒரு சீசா விளையாட்டு மாதிரி. யாராவது ஒருத்தர் கீழே இருந்தாதான் இன்னொருத்தர் மேல இருக்க முடியும். எனக்கு என்னமோ அந்த ஆள் தான் உனக்கு ஓகேன்னு தோணுது. என்னம்மா, என்னாச்சு? அப்பா, I'm so confused. எதனால? நீங்க என்கிட்ட கல்யாணம் வேணுமா வேணாமான்னு கேட்டிருந்தா நான் கண்டிப்பா வேண்டான்னு தான் சொல்லியிருப்பேன். அது முடியாதுமா. உன் வயசுல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்ல. பா come on, I'm just 24, okay? இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த காலத்து பொண்ணுங்க கிட்ட இதாமா பிரச்சனை. லேட்டா பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு கல்யாணத்துக்கு கரெக்டான ஏஜ் இதுதான்மா. That's okay, but எனக்கு அவரை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்னால யோசிக்கவே முடியல. எனக்கு தெரியல. ஏண்டா? மா, எனக்கு அவரை பார்த்தா ஒரு ஈர்ப்பு இல்ல, அட்ராக்ஷன் இல்ல. சில பேரை பார்த்தா உடனே தோணும், ஒரு ஸ்பார்க் வரும். இவங்களோட தான் நம்ம காலம் பூரா வாழ போறோம்னு தோணணும். எனக்கு இவரை பார்த்தா அப்படி எந்த ஃபீலிங்கும் வரல. அப்புறம் ஆனா அதே நேரத்துல அவரை வேண்டான்னு சொல்ல என்கிட்ட எந்த காரணமும் இல்ல. குட், நீ பிராக்டிக்கலா இருக்க. போட்டோ வச்சு ஒருத்தரை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு முடிவு பண்ண முடியாது. அதை நானும் ஒத்துக்கிறேன்.
ஆனா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். நம்ம ஊரு தெரிஞ்ச குடும்பம். உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நல்லா பாத்துக்குவாங்க. அதனாலதாம்மா நானும் உங்க அம்மாவும் ஆசைப்படுறோம். ஏங்க அவதான் வேண்டான்னு சொல்லல. அவ ஒண்ணு வேணான்னு சொல்லல. ஆனா அப்பப்போ குழப்பமா பேசிட்டு இருக்காளே, அதுக்காக சொல்றேன். ஓகேப்பா, இனிமே எந்த குழப்பமும் வேண்டாம். நீங்க மேற்கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஜஸ்ட் கோ ஹெட். போடு போடு போடு. 1 செகண்ட். இத பார், இதுவே இறுதி முடிவா வச்சுக்க வேண்டாம். அவங்க வருவாங்க, நீ பையனை பாரு, நீ பேசு, அதுக்கப்புறமா உன் முடிவை நீ சொல்லலாம். உனக்கு பிடிச்சிருந்தா மா, உன் இஷ்டம் தான் இதுல முக்கியம். சரியா? ஷூர். ஏங்க அவங்க வரட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கட்டும். அவ மனசுக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு நம்ம பேசலாம். அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, நீங்களும் அதான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இவ சொன்ன சந்தோஷத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நீங்க போய் ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்களை இங்க வர சொல்லுங்க. சரி, நான் பேசுறேன். அடிச்சடியில அவருக்கு மயக்கமே வந்துருச்சுங்கய்யா. ஐயா, இவர் தான் சிவஞானத்தோட மாப்பிள்ளை. வாங்க உட்காருங்க. ரொம்ப பிஸியா இருந்தார், கஷ்டப்பட்டு கூட்டின்னு வந்தேன். உட்காருங்க. உட்கார அம்பே. ரொம்ப வேலையா இருக்கிற போய் கூட்டு வந்துட்டாரா? ஆமாங்க. இல்லைங்க, பரவாயில்லைங்க, இருக்கட்டும். சிவஞான ஃபேமிலியில இப்படி ஒரு ஆளு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா, இந்த ஃபாரின் சரக்கு எடுத்துக்கிறா. தோக்கிறையா. இவன் ஃபாரின் சரக்கு தான் அடிப்பான். ஏய் சடோவா, இவர் யாருன்னு தெரியுதா? யாரு? சிவஞான மாப்பிள்ள. சரக்கத்தான் கொடுத்துருக்கேன். அடிக்கிட்டு நல்லா கிரு நேரம். ஐயா, இது நான் அப்புறமா குடிச்சிட்டுங்களா? அட, ரொம்ப சங்கோச்சப்படுறாரா? ஏய், சேர்ந்து அடிங்கடா, கம்பெனி விடுங்கடா. அதனால என்னப்பா, குடுத்துட்டா போச்சு. சதீஷ் எல்லாத்துக்கும் எடுத்து ஊத்துறேன். சாமி, உங்களுக்கு ஒரு பெக்கு ஊத்து சொல்லுங்க. உத்தம புத்தரம் போய் உத்தம என்ன புத்தரம்னா? டேய், சரக்கு அடிக்கணும் சார். நல்லா. டேய் ஐயா, நீ சாப்பிட்றா? ஐயோ, எனக்கு வேணாங்கய்யா, வேணாங்கய்யா. ரொம்ப விசுவாசமான பையன். அப்படி என்ன விசுவாசம்னு தெரியல. இவனுக்கு ஏதோ ஒரு கதை இருக்கு, அதை உடனே என்னன்னு பார்ப்போம். யோ, எடுத்துங்க, சாப்பிடுங்க. சரி, சாப்பிடும் போய். போய் சாப்பிடு போய். சாப்பிட்றா சீக்கிரம், வெளுத்துருவான் அடி. டேய், எடுறா. ஐயா, சாப்பிட்றா. சரிங்கய்யா. சியர்ஸ். சும்மா சாப்பிட்றா. சியர்ஸ். ஐயா, இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லைங்கய்யா. ஓய், என்ன சொல்றேன்? இவ்வளவு கேவலமான மகா மட்டமான குடும்பத்தை நீர் பார்த்ததே இல்லையா? அது நான் அப்படி சொல்ல சாமி. பாருங்க, எவ்வளோ ஜாலியா சந்தோஷமா அண்ணன் தம்பியா அப்பா எல்லாம் சேர்ந்து ஒன்ன சேஸ் பண்றாங்கல்ல, அது எவ்வளவு விஷயம். இதுல என்ன இருக்கு? சந்தோஷத்தை எல்லாரும் சேர்ந்து கொண்டாட வேண்டியதுதான். குடும்பம்னா இதுதான் என் குடும்பம். அங்க என்ன இருக்காங்கள குடும்பம்னு. ஒரு நாள் கூட சார் இப்படி குடியும் குடிச்சோம்னா இருந்தே கிடையாது. இப்ப அவங்க வீட்டுல எல்லாரும் ஒன்னா சேர்ந்தேன்னு வச்சுக்கல, என்ன ஒண்ணு நினைச்சீங்க? ஒண்ணு எல்லாரும் கோயிலுக்கு போய் சாயம் போடுவாங்க, இல்லைன்னா எல்லாரும் குடும்பமா ஒன்னா இருக்கும்போது அந்த வீட்டுல இருக்கால அண்ணின்னு ஒருத்தி மீனாட்சின்னு, அவளை பார்த்து அண்ணி உங்களை மாதிரி யாராவது இருக்காங்களா, பொண்ணுன்னா நீங்க தான் அப்படின்னு ஓர புகழ்ந்து தள்ளுவாங்க. என்னவோ பண்ணி தள்ளுறேன். இப்போ அவளுக்கு கும்பிடுறத தவிர வேற வேலை எதுவும் தெரியாதா சாமி? அதெல்லாம் கூழ கும்பிடு சாமி. பொண்டாட்டிய மதிக்கிறேங்கிற பேர்ல அவன் முந்தானி போய் ஒளிச்சுக்குவாங்க. நீங்க தான் பொண்டாட்டியில எங்க வைக்கணுமோ கரெக்டா வச்சிருக்கீங்க.
போய் அதெல்லாம் கணக்கே இல்லாம நிறைய யோ. வச்சிருக்காரு. தம்பி நான் நேரா விஷயத்துக்கு வரேனே. சொல்லுங்கய்யா. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து. நீங்க என்ன சொல்ல எனக்கு புரிஞ்சு வச்சுங்க, புரிஞ்சு வச்சு. உங்க பொண்ணுக்கு நல்லா வரன் பாக்குறதுக்காக இந்த வரன் வயிறோட கூட்டு வந்திருக்கீங்க, அதானே? புரிஞ்சு வச்சு, நல்லா புரிஞ்சு வச்சு. நீங்க எப்படி உள்ளூர் சரக்குல இருந்து சீமை சரக்கு வரைக்கும் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி நம்ம கிட்ட கண்டம் விட்டு கண்டம், நாடு விட்டு நாடு தாண்டி மாப்பிள்ளைகள்லாம் நிறைய. இருங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என் பொண்ணு சிவஞான வீட்டுக்கு போகணும். சிவஞான தம்பி சண்முகத்தை தான் கட்டிக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த வெட்டு பயலுக்கு பொண்ணை கொடுக்குறீங்கிறீங்களா? எதுக்கு அந்த வெறும் பயலுக்கு போய் பொண்ணை கொடுக்கணும் நீங்க? அவன் பயலை விட நிறைய பேர் போட்டா இருக்குங்க. இங்க பாருங்க, என்கிட்ட நிறைய இருக்குங்க. என் பொண்ணு அந்த பையனை லவ் பண்றாள, அதனால நான் சொல்றத நீ செஞ்சா போதும். ஓ, விரும்புறாங்களா? அது சரி, அது சரி. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நான் அந்த குடும்பத்தில் இந்த சுண்டு வர்ற ஆட்டுன்னு வச்சுக்கங்களேன், மொத்த குடும்பமும் என் சுண்டு வர்ற ஆட்டத்துக்கு சரண்டர் ஆயிடும், தெரியுமா? ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் தாங்க. என்ன விஷயம்? அது கொஞ்சம் கமிஷன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், அதான். டேய், சரிங்கப்பா. இந்தாங்க 10,000 ரூபா உங்களுக்கு தான். இது 10,000 ரூபாய்? நான் உங்கள்ட்ட 5,000 ரூபாய் கேட்கலாம் நினைச்சேன், நீங்க 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க. பெரிய மனுஷன் தான் சார். அட்வான்ஸ் தான், நல்லபடியா பேசி முடி. 5 லட்சம் ரூபா தரேன். 5 லட்சம் சார்? ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். நீங்க நல்லா இருப்பீங்க சார். ஓ, சம்பந்தம் பேசி தட்டு மாத்திர மாதிரி பண்ணணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. என் வீட்டுல என் பொண்டாட்டி இருக்கார்ல, அவளை வச்சு ஏதாவது ஒரு விதத்துல காய நகர்த்து இதை நான் முடிச்சிடறேன் சார், முடிச்சிடறேன். இன்னொரு ஐடியாவும் தரேன். உன் கல்யாணத்துக்கு ஏதாவது வாங்கிருக்கியா? ஏன் சார் நீங்க வேற என்னைய கேனப்பைய முட்டா பைய நினைச்சு சல்லி பைசா கூட என் தராம அந்த லூசி என் தலையில கட்டிவிட்டாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? நல்லா சம்பாத்தியம் பண்றானுங்களே. உன் முன்னாடி அடிச்சு அனுப்புடா, காசு வாங்கிட்டு வர சொல்றா. அப்படியே புத்திமதி சொல்லி அனுப்பு. இந்த விஷயத்த அப்படியே நல்லபடியா பேசி முடிக்க சொல்லு. பெரிய லெவல்ல செட் ஆயிருவேன், பாத்துக்கோ நீ. போய் எப்போதுமே காமெடி பீஸா இருக்காதே போய், உங்களுடைய ஒயில்டு வேஷம் கொஞ்சம் காட்டு போய், அப்புறம் தான் உங்களை மதிப்பா. நீர் இங்க அடிக்கிற அடியில அங்க கரெக்டா நடக்கணும் போய். கண்டிப்பா பாத்துக்கிறேன், முடிச்சிடறேங்க. நான் சொல்லிட்டேன் இல்லைங்க, நான் சொன்னேன்னா அது சம்மந்தம் முடிச்ச மாதிரி வச்சுக்கங்க. நான் கிளம்புறேன். அப்படிலாம் போக்காட்டிட்டு அல்வா கொடுத்துட்டுலாம் போயிட முடியாது. இன்னையிலேருந்து இவங்க எல்லாம் உன்னை ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஃபாலோ பண்ணுவாங்களா? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும்? நீ வேலையை சரியான்னு எங்களுக்கு தெரிய வேணாம். என்ன சார் இது? நல்லா நான் பாத்துக்கிறேன் சார். எதுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ண சொல்றீங்க? வேலையை முடிக்கலனாலும் நீங்க பேசுற மாதிரி எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருவீங்களா? 5 லட்சம் இருக்குதோ இல்லையோ, உன் தலை இருக்காது நீ வேலையை முடிக்கலனா. புரியுதா? என்ன சொல்றீங்க? ஓய், நீர் தலையிட்டு வேலையை முடிக்கலன்னா உண்மை தலையை எடுத்துருவா அவள்லாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் இதை முடிச்சு கொடுத்துட்றேங்க. சரி, நீங்க கிளம்புங்க. சரிங்க, நல்ல நாள் பார்த்து பேசுங்க. பேசிடுறேன். வரேன் சாமி, வரேன், எல்லாத்துக்கும் வரேங்க. டேய், என்ன சைலண்டா பக்காவா ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது மக்கர் பண்ணா உடனே சொல்றேன். தினமும் பாருங்க என்ன பண்றான், எங்க போறான், பக்காவா நோட் பண்ணுங்க. சரியா? சரிங்க.
தூங்கலையா? இல்லப்பா, தூக்கம் வரலப்பா. இந்த உடஞ்சு போன செல்போனே நினைச்சிட்டு இருக்கியா? இல்லப்பா, அதெல்லாம் இல்லப்பா. அந்த பையனை பேசி முடிக்க ஏற்பாடு பண்ணிட்டோமா? பா, என்னப்பா சொல்றீங்க? இன்னைக்கு தான் வைரவங்கிற வெப்பனை ஏவி விட்டுருக்கேன். சீக்கிரமா உனக்கு கல்யாணம் ஆயிடும். அதுக்கு இல்லப்பா, என்ன பிடிக்குதோ இல்ல என்ன பிடிக்காதோன்னு எனக்கு தெரியலையப்பா. அதை பத்தி நீ ஏமா கவலைப்பட்டு இருக்க? பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். அவன் தான் உனக்கு மாப்பிள்ள. அவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது என் பொறுப்பு. சரியா? படுத்துக்கோ. ஓ போ, படு. தேங்க்ஸ்பா. யோ, செல் கடைக்காரனை வர சொல்லு. வணக்கம் மேடம். யோ, இந்த மொபைலை சரி பண்ணணும். சரிங்க மேடம். என்னாச்சு? கீழே விழுந்துருச்சு. தண்ணியில போட்டீங்களா மேடம்? இல்ல, தண்ணில எல்லாம் விழல, கீழே தான் போட்டேன். சரிங்க மேடம், நீங்க கொடுத்துட்டு போங்க. ஒரு 4 நாள் ஆகும். 4 நாள் ஆகுமா? எனக்கு இப்பவே வேணும். என்னங்க மேடம், இது முழுசா உடைஞ்சு போயிருக்கு. 4 நாள் ஆகும். 4 நாளா? 4 நாளைக்கு உன்னை ஸ்டேஷன்ல தூக்கி வைக்கிறேன். அங்க வந்து என்ன பாரு. என்ன மேடம், என்ன பேசுறீங்க நீங்க? பின்ன நீ தாண்டா ஓவரா பேசிட்டு இருக்க. லத்தியில லாடம் கட்டி அப்படியே உன்னை உள்ள போட்டுருவா. ஆமா, ஒழுங்கு மரியாதையா இப்பவே என்னங்கறத பாரு. மேடம், டிஸ்பிளே போயிடுச்சு மேடம். உள்ள இருந்த எல்சிடி ஸ்கிரீனு எல்லாமே போயிடுச்சு மேடம். டோட்டலா போன் மெமரி மொத்தமா போயிடுச்சு மேடம். அப்போ என்னோட டிஸ்பிளே போட்டோ? டிஸ்பிளேவே போயிடுச்சு, அப்புறம் போட்டோ எப்படி மேடம் இருக்கும்? என்ன என்கிட்டயே உன் தெல்லாலங்கடி வேலையை காட்டிட்டு இருக்கியா? என்ன மேடம், நீங்க கஸ்டமர் கேர்ட்ட கொண்டு போய் கொடுங்க. அங்கதான் இதை சரி பண்ணுவாங்க. நான் ஏன் அங்கெல்லாம் போகணும்? போனை வித்தது நீ. இப்ப ரிப்பேர் பண்ணு. வீட்டுக்கு போகணும்னா ஒழுங்கு மரியாதையா சரி பண்ணு. மேடம், இது சேல்ஸ் சென்டர் மேடம். நீங்க கஸ்டமர் கேர்ல கொடுக்கறது தான் நல்லது. இங்க நாங்க சேல்ஸ் மட்டும்தான் மேடம். மற்றபடி இதுல மைனர் ப்ராப்ளம்னா ஓகே, மேஜர் ப்ராப்ளம்னா இதுல போட்டோ வருமா வராதா? நீங்க போன் மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க மேடம். மெமரி கார்டுல இருந்தா தான் எடுக்க முடியும். இப்போ இதுல ஒண்ணும் பண்ண முடியாது மேடம். அப்படியா? உன் கடை இழுத்து மூட வச்சுட்டு உன்னையும் தூக்கி உள்ள வச்சுட்டு உன்னை தொடர்பு எல்லைக்கு அப்பால அனுப்பி வைக்கிறேன். அப்போ ஓகேவா? என்ன மேடம் நீங்க செல்போனை கீழே போடுவீங்க, மெமரி டேமேஜ் ஆகும், அதை எடுத்து தர முடியலன்னு சொன்னா என்ன டேமேஜ் பண்ணுவேன்னு சொல்லுவீங்களா? இது எந்த விதத்துல மேடம் நியாயம்? பேசாம இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதா உனக்கு நல்லது. ஒழுங்கா அந்த டிஸ்பிளே போட்டோவை பழையபடி வர வச்சு கொடு. சரிங்க மேடம், கொடுத்துட்டு போங்க, நான் பார்த்து வைக்கிறேன். அந்த பயம் உன் நெஞ்சில இருக்கணும். இந்த மொபைல் பத்திரம். மேடம், இதுல சிம் கார்டு மெமரி கார்டுலாம் எடுத்துட்டீங்களா? அதெல்லாம் எடுத்தாச்சு. நீ சீக்கிரமா ரிப்பேர் பண்ணி ஸ்டேஷன்ல வந்து கொடு. மேடம், நீங்க இங்க வந்து வாங்கிக்க மாட்டீங்களா? ஏன் சார் ஸ்டேஷனுக்கு வர மாட்டீங்களோ? அதுக்கு இல்ல மேடம், நான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனதே இல்ல. இப்ப வரலாம், ஒன்னும் தப்பில்ல. சரிங்க மேடம், நான் பார்த்து வைக்கிறேன். பத்ரம், எடியா வண்டிய. நிறுத்த.
எதுக்கு என்னமோ கோர்ட்ல கூப்பிடுற மாதிரி 3 தடவை கூப்பிட்டுட்டே இருக்கிற? என்ன வச்சிருக்கிற இந்திராணிக்கு? என்ன போட்டுன்னு வந்துட்டியா? எவதாலி அடகு வச்சு போட்டுன்னு வந்திருக்கிற? ஒரு தத்துவம் கேட்டுக்க, தினம் குடிக்கிறவன் ஒரு நாள் குடிக்கலினாலும் குடிச்ச ஃபைட்ல தான் இருப்பான். ஐயோ கன்றாவி, உன் வாயிலெல்லாம் தத்துவம் உதிர்தேயா. ஏன் இன்னைக்கு லீவ் விட்டாங்களா இல்ல எவனும் மாட்டலையா? உன்னதான் ஏன் கேக்குறேன். இதுங்க வந்துருச்சு. என்னடி பேக் தூக்கின்னு வந்து இப்படி போடுறீங்க? என்ன 2 பேத்துக்கும் மூஞ்சி காஞ்சி போன கருவாடு மாதிரி இருக்கு, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. ஒண்ணும் இல்லையா? ஒண்ணு இல்லனால நிறைய இருக்குன்னு அர்த்தம். வாய் தான் அப்படி சொல்லுது, மூஞ்சிய பார்த்தா அப்படி தெரியலையே. அந்த உமா எங்களை மூடட் பண்ணிட்டாமா. உமாவா? யாரவ? அதாம்மா அந்த மீனாட்சி புருஷனோட தங்கச்சிமா. ஓ, யார் இந்த ரிப்பன் பகோடாவா? அவ என்ன சொன்னா? அவளோட 2வது அண்ணனுக்கு பொண்ணு பார்த்திருக்காங்களாம். அந்த பொண்ணோட போட்டோ காட்டி எங்களை வெறுப்பேத்திட்டாமா. அடுத்தது உங்ககிட்டயா போட்டோ காட்டுனா? நீங்க அவளை சும்மாவா விட்டீங்க? எங்க கிட்ட காட்டலமா, பக்கத்துல இருக்க பொண்ணு கிட்ட காட்டுற மாதிரி எங்க கிட்ட காட்டினா. நான் அந்த போட்டோவை தூக்கி வீசிட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, சமாளிடி, என் சக்கரை கட்டிங்க. இந்திராணியோட பொண்ணுங்கிறத இப்பதான் நிரூபிச்சிருக்கீங்க. எப்படிடி இவ்வளவு கேவலமா பொண்ணுங்களை பத்து வச்சிருக்க? 10 எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏய், ஏண்டி இப்படி பண்ணீங்க? நாங்க என்ன பண்ணோம்? அவளுக்கு திமிரு. ஏய், நீங்க 2 பேரும் இப்படி நடந்துக்கிறதாலதான் உங்க அக்காவுக்கு உங்க மேல வெறுப்பு அதிகமா இருக்கு. பின்ன என்ன, அவ கால்ல விழுந்து இவங்க 2 பேரையும் சேவகம் பண்ண சொல்றியா? எல்லாம் உன்னாலதாண்டி. ஏற்கனவே நீ பண்ண அட்டூழியத்தாலதான் 2 குடும்பத்துக்குள்ள இடைவெளி அதிகமா போயிடுச்சு. பேர் வைக்கிற பாரு எவ்வளவு கேவலமா. இல்லன்னா அப்படியே கூடி குலாவி கொஞ்சிக்கிட்டு கும்மி அடிப்பாங்களோ? போயா சும்மா பேசுறேன். ஆமாண்டி, நீ போய் செவனியான வீட்டுல மண்ணள்ளி வீசிட்டு வந்தில்ல, இதுவே வேற ஆளா இருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? வந்து நல்லா போட்டு கொடுக்குறீங்களா அம்மாட்ட? நீ மட்டும் இப்படி நடந்துக்காம அன்பா நடந்திருந்தீங்கன்னா நம்ம மீனாட்சி எதுக்கடி அவ கொழுந்தனுக்கு வேற இடத்துல பொண்ணு பாக்குறா? நம்ம பொண்ணுங்களுக்கே கட்டி வச்சிருப்பால.